ஓம் சாந்தி 21/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்து நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் சொல்றாரு. நல்ல முறையில் அந்த தெய்வீக குணங்கள்னா பாபாட்ட வந்து வர குணங்கள், தூய்மை, சக்தி, சுகம், சாந்தி, மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தமா இருக்கிறது, ஞானம், இது எல்லாமே வந்து தெய்வீக குணங்கள். அன்பா இருக்கிறது, இது எல்லாமே தெய்வீக குணங்கள். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணுன்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்றாரு. உங்களிடம் எந்த ஒரு அசுர செயலும் இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த அசுர குணம் உங்களின் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது? பதில்: தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுதல், கொபித்துக் கொள்ளுதல், சென்டர்களில் இரைச்சல் ஏற்படுத்துவது, ஒழுங்கினமாக நடந்து கொள்வது, துக்கம் கொடுத்தல் போன்றவைகள் அசுர குணங்களாகும்ட்டு பாபா சொல்றாரு. இவை உங்கள் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபானுடையராகிய பிறகும் கூட அசுர குணங்களை தியாகம் செய்யாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறதுன்றாரு. பிகே ஆயிட்டு கூட நம்ம அசுர குணங்கள்லாம் விடாம தியாகம் செய்யாம பழையபடியே தவறான கர்மங்களை யார் செய்யறாங்களோ அவங்க அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறதுன்றார். கணக்குக்கு மேல் கணக்கு அதிகமாகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏற்கனவே 63 ஜென்ம பாவம் இருக்கு. முக்கால்வாசி பிகேஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதுல வந்து கணக்கு மேல கணக்கு, திரும்ப திரும்ப பாவம் மூட்டை அதிகமாயிட்டே போகும். இந்த 1க்கு 100 மடங்கு தண்டனை ஆயிட்டே போகும். அதனால பாபாவுடன் இப்ப தர்மராஜ் கூட இருக்கிறாருன்ட்டு பாபா சொல்றாரு. அதனால கவனமா அட்டென்ஷனோட இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே. நாள் முழுதும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. பாடல்: கள்ளங்கபடம் மற்றவர் விசித்திரமானவர்ன்ட்டு பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். மனிதர்கள் பாடுறாங்க, நீங்கள் தெய்வீக பார்வையினால் பார்க்குறீங்க, அவர் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என புத்தியினால் தெரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தான் உடல் மூலமாக இப்ப படிக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நம்மளை படிக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆத்மா தான் உடல் மூலமா படிக்கிறோம். அனைத்தும் ஆத்மா தான் உடலினால் செய்கிறதுன்றாரு. இப்ப எல்லாமே ஆத்மா தான் செய்யுது, அந்த உடல் மூலமா செய்துன்றாரு. உடல் அழியக்கூடியது, ஆனா உடல் அழிஞ்சு போயிடுது. அதில் ஆத்மா பிரவேசித்து நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மாவில் தான் அனைத்து நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. இப்போ வந்து நடிக்கிறோம் இல்லையா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே பார்ட் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்குது ஆத்மால, எல்லாமே பதிவாயிருக்குன்றாரு. 84 பிறவிகளுடையதும் ஆத்மாவில் தான் பதிந்திருக்கிறதுன்றாரு. இப்போ 84 பிறவியும் நம்ம வந்து வேற வேற உடல் எடுத்து நடிச்சு வந்தோம். அந்த ஒரு உடல்லையும் நம்ம என்ன நடிச்சோமோ அது நம்மளோட ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்குன்றாரு. முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நான் அந்த உடல்ல நான் ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கணும். பாபா சர்வ சக்திவான், அவரிடம் இருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு இப்ப சக்தி கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவ்வளவு நாள் பக்தியில நம்ம கடவுள் யாருன்னே தெரியாம இருந்தோம். அதனால பவரே இல்லை, எல்லாம் குறைஞ்சு வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தோம். இப்போ வந்து நமக்கு பவர் கிடைச்சிச்சு, பாபாட்ட வந்து சக்தி கிடையாது. பாபா யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவரை நினைக்க நினைக்க சக்தி வந்துகிட்டே இருக்கு. நினைவினால் சக்தி நிறைய கிடக்கிறதுன்றாரு. அதாவது இங்க நம்ம வந்து பழைய மாதிரி இல்லாம இப்ப பாபா நினைக்க நினைக்க நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஆத்மாக்குள்ளார சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்குன்றாரு. இதனால் நீங்கள் தூய்மையாகிறீங்க. பாபா நினைக்க நினைக்க நம்ம சக்தி நிரம்பி நம்ம ஆத்மா தூய்மையாகிறோன்றாரு. பாபா உங்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியே இப்ப கொடுக்குறாருன்றார். எந்த அளவுக்கு சக்தி கொடுக்குறாருன்னா, உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு சக்தி கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு மகான் சக்தியை கொடுக்கின்றான்றாரு. அந்த அறிவியல் கர்வம் உடையவர்கள் அழிவிற்காக அனைத்தையும் செய்யறாங்க. அந்த அவங்க சயின்டிஸ்ட் வந்து ஈகோவோட அகங்காரமா இருக்கிறாங்க. அதாவது அழிக்கிறதுல அவங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாங்க. அவர்களுடைய புத்தி முழுவதும் அழிவிற்கானத்தான் சொல்றாரு. அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே உலகத்தை அழிக்கிறதுக்காக தான்றார். உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானதாகும் சொல்றாரு. நம்மளுடைய புத்தி தெய்வீக புத்தி, அதனால நம்ம அழிவற்ற பதவி அடைவதற்காக இப்ப நம்மளுடைய புத்தி செயல்படுது. அவங்களுடைய புத்தி முழுசா அழிக்கிறதுக்காக செயல்படுது. உங்களுக்கு நிறைய சக்தி இப்ப கிடைக்கிறதுன்றாரு. பாபாட்ட இருந்து இப்ப நிறைய பவர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலம் நீங்கள் விஸ்வராஜ்யத்தை பெறீங்க, உலக ராஜ்யத்தை நீங்க அடையிறீங்க. அங்கே பிரஜைகளை ராஜ்யம் செய்யவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அங்க வந்து சொர்க்கத்துல வந்து பிரஜைகள் அங்க டெமோக்ரஸிலாம் கிடையாது. த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். எல்லாமே மக்களே தேர்ந்தெடுக்கிற மக்களாட்சி தானே இங்க நடக்குது. பிரஜைகளை ராஜ்யம் செய்ய வைக்கிறாங்க இல்லையா. சாதாரண மனுஷங்க தானே இப்ப ராஜ்யம் பண்றாங்க. எங்க ராஜாவை ராஜ்யம் பண்றாங்க. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க ராஜா ராணி தான் ராஜ்யம் செய்வாங்கன்றார். அங்கே ராஜா ராணிகளின் ராஜ்யம் ஆகும்.
உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அவரை தான் நினைக்கிறாங்க இல்லையா. சாகும் நேரத்துல கடவுளை தான் கூப்பிடுறாங்க. லட்சுமி நாராயணன் கோயிலை கட்டி பூஜிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இருப்பினும் உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் என பாடப்பட்டிருக்கிறது. என்னதான் கோயில்ல வந்து லட்சுமி நாராயணன் இந்த மாதிரி மற்ற தேவதைகள் எல்லாம் வழிபட்டாலும் உயர்ந்ததுல உயர்ந்தவர் கடவுள்னு தான் பாடப்பட்டிருக்கு. பகவான் ஈஸ்வர் அல்லா தேரேனாம்ட்டு பாடுறாங்க. இந்த லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே அதிபதியாக இருந்தார் என புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றார். இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு லட்சுமி நாராயணன்றவங்க தேவதைகள். அவங்க ஒரு காலத்துல சொர்க்க பூமியா இதே பூமி தான் இருந்துச்சு. அங்க வந்து உலகத்துக்கே அதிபதியா இருந்தாங்கன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உயர்ந்தெல்லாம் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ய பதவி எல்லையற்ற தந்தையிடம் தான் கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. உயர்ந்த ராஜ்ய பதவி எங்க இருந்து கிடைக்குதுன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அவர் நினைச்சாதான் பெக்கரை கூட பிச்சைக்காரனை கூட இளவரசனா மாற்ற முடியும். உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கும். நம்ம எதுல இருந்து எதுவாக போறோம். ஒருவரிடம் வந்து ஏதாவது கிடைக்கிறது என்றால் அவரை நினைக்கிறாங்க அல்லவா. கண்ணியருக்கு கணவரிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது. கணவருக்காக தன் உயிரையே கொடுக்குறாங்க. கணவர் இறந்துட்டாலே என்றால் அழகை அழித்துக் கொள்கிறார்கள். சிலர் அந்த அளவு கணவர் மேல அன்பா இருக்கிறதுனால இறந்துட்டாருன்னா அழகை கூட அழிச்சுக்கிறாங்களாம். இவரோ கணவருக்கெல்லாம் கணவர். நம்ம பாபா வந்து அந்த கணவருக்கெல்லாம் கணவராகிறார். கணவரே வணங்கக்கூடிய கணவரா இருக்கிறாங்க இல்லையா. பாபா வந்து கடவுள். அவரை தானே எல்லாருமே வழிபடுறாங்க. நீங்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களை எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா வந்திருக்கிறாரு நம்மள உயர்ந்த பதவி அடையணும்ட்டு நம்மள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறார். எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். நீங்கள் இங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இங்கேயே நம்ம மாறணும்ன்றாரு. இதுவரையிலும் கூட பலரிடம் சண்டையிட்டுக் கொள்ளுதல், கோபித்துக் கொள்ளுதல், சென்டர்களில் அதிக இரைச்சல் மற்றும் ஒழுங்கற்று நடத்தல் போன்ற அசுர அவகுணங்கள் இருக்கிறதுன்றாரு. அது அந்த மாயா வந்து அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்குது. அவங்களுக்குள்ளார அந்த குணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி கூட சிலர் இன்னும் வரையிலும் சண்டையிட்டு கொள்றது, கோபிச்சுட்டு போயிடுறது, சென்டருக்கு வர்றது கிடையாது. சென்டர்ல அதிக இரைச்சல் ஏற்படுத்துறது, ஒழுங்கு அதாவது டிசிப்ளினா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து அசுர அவகுணங்கள் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய குற்றச்சாட்டுகள் வருகிறது என்பது பாபாவுக்கு தெரியும். பாபாவுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதான் எல்லாரும் லெட்டர் எழுதுறாங்கல்ல, அதனால பாபாவுக்கு விஷயம் போயிடும். காமம் மிகப்பெரிய எதிரி என்றால் கோபமும் குறைந்தது ஒன்றும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு எதிரியே நம்ம 5 விகாரம் தான். நமக்கு எதிரி வெளியே இருந்து யாரும் கிடையாது. ஆத்மால இருக்கிற விகாரம் தான் நமக்கு பிரச்சனையே. காமம்தான் எதிரி கிடையாது. அது கோபமும் குறைஞ்சது கிடையாதுன்றாரு. இன்னார் மீது அன்பு என் மீது ஏன் இல்லை. எப்படிலாம் கோபம் வருது பாருங்க. அவங்க மேல அன்பு இருக்கு, என் மேல ஏன் அன்பு இல்லை உங்களுக்கு. அந்த விஷயத்தை இவரிடம் கேட்டார், என்னிடம் ஏன் கேட்கவில்லை. அதாவது சேவையில ஏதாவதுன்னா வருதுன்னா என்கிட்ட ஏன் கேட்கல, என்ன மதிக்கல, அந்த மாதிரிலாம் வருது. இவ்வாறு பேசக்கூடிய சந்தேக புத்தி உடையவர்கள் பலர் இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது அல்லவா. ஆனா இங்க வந்து ராஜ்யமே உருவாக்கிட்டு இருக்கு. சிலர் அப்படிதான் இருப்பாங்கன்றாரு. வரிசை கிரமமா இருக்கிறதுனால அவங்கவுங்க பதவிக்கு தான் அவங்கவுங்க முயற்சி செய்வாங்க இல்லையா. அதனால இங்க ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறதுன்றாரு. இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள்ட்டு பாபா சொல்றாரு. பதவியில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. அதாவது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த பதவி தான் நம்ம அடைவோம். அதனால இங்க சங்கமேகத்துல இது வந்து நம்ம கர்மன்றது ஒரு நம்ம வந்து எழுதுற எழுத்து மாதிரி, அதாவது தலையெழுத்து மாதிரி. நம்ம என்ன செய்யற கர்மம் வந்து நம்மளுடைய தலைவிதி. இப்ப என்ன இங்க செய்யறோமோ அந்த பதவி தான் நமக்கு வந்து சொர்க்கத்துல கிடைக்கும். அதனால பார்த்து செய்யுங்கன்றாரு. அதனால்தான் பணிவிடை செய்பவர்கள் பணியாளர்கள் கூட நல்ல நல்ல கட்டிடங்கள் வசிக்கிறார்கள் பாருங்கள். இந்த சில சர்வன்ஸ்லாம் கூட இப்ப வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா சர்வன்ஸே நல்ல நல்ல இடத்துல வசிப்பாங்க. ஒரு சிலர் எங்கோ இருக்கிறாங்க, ஒரு சிலர் கஷ்டப்படுறவங்களாகவும் இருப்பாங்க சர்வன்ஸ். அப்படியே கலியுகத்துல இருக்கு. ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே முயற்சி செய்யணும். நம்ம வந்து மத்தவங்களை பக்தியில சொல்லுவாங்களே எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க, அந்த மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது. மத்தவங்களுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ண முடியாது. நமக்கு வந்து நாமளே தான் முயற்சி பண்ணிக்கணும். நம்ம வந்து நாமளே தான் மாறிக்கணும். மத்தவங்க அவங்கள மாத்துறான்னா கூட நம்மளால முடியாது. பாபாவை தான் மாத்த முடியும். அவங்கவுங்க சூழ்நிலை வரும்போது தான் அவங்கவுங்க மாறுவாங்க இல்லையா. தெய்வீக குணங்களை அவங்கவுங்க நன்கு கடைபிடிக்கணும்ன்றாரு. தேக உணர்வில் வருவதால் அசுர செயல்கள் நடக்கிறதுன்றாரு. எதனால தவறு நடக்குதுன்னா தேக உணர்வு தான் முக்கியமா. நான்ட்டு வர்றதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால தான் அசுர செயல் நடக்குதுன்றாரு. ஆத்ம உணர்வுடையவர் ஆகி நல்ல குணங்களை கடைபிடித்தால் உயர்ந்த பதவி பெறலாம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஆத்ம உணர்வுடையவரா நம்ம ஆகணும். தேக உணர்வு
விட்டுட்டு ஆத்ம உணர்வாகி நல்ல நல்ல குணங்கள் பாபாவுடைய குணங்களை கடைபிடிக்கும் போதுதான் நல்ல பதவி, உயர்ந்த பதவி பெறலான்றாரு. தெய்வீக குணங்களை கடைபிடித்து யாருக்கும் துக்கம் கொடுக்காத அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகள். நம்மளாம் யாருன்னா சிவனுடைய குழந்தைகள். சிவன் யாரு? துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கும். அவர் துக்கமே கொடுக்க மாட்டாரு. அப்ப நம்மளும் அவரை மாதிரி தானே இருக்கணும். அவருடைய குழந்தைகள், யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாதுன்றார். நம்ம அப்பா எப்படி அப்படித்தானே நம்மளும். அவர் யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டார். அப்ப நம்மளும் யாருக்கும் துக்கம் அளிக்க கூடாதுன்றாரு. சென்டர் நடத்தக்கூடியவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறதுன்றாரு. அதுவும் சென்டர்ல இருக்கிறவங்க, ரொம்ப தலைமையா இருக்கிறவங்க, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்றார். குழந்தைகளை ஏதாவது தவறு செய்தால் 100 மடங்கு தண்டனை என பாபா கூறுகிறார் அல்லவான்னு சொல்றாரு. தேக உணர்வில் இருப்பதால் நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஏனென்றால் பிராமணர்களாகி நீங்களே மற்றவர்களை திருத்துவதற்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள்ன்றார். இப்போ நம்மளுடைய கர்மம் தான் மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. நம்ம செய்கிறத தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பிகேஸ் நம்ம தான் மற்றவங்க நம்மளை செயலை பார்த்து தான் மற்றவங்க திருந்துவாங்க. அதனால் நீங்கள் தான் மற்றவங்களை திருத்துறதுக்கு கருவியாக இருக்கிறீங்கன்றாரு. நம்ம செயலை பார்த்து தான் எல்லாரும் மாறுவாங்க. ஒருவேளை நீங்கள் திருந்தவில்லை என்றால், இப்போ நம்மளே சரியில்லைன்னா அப்புறம் மற்றவங்களை எப்படி திருத்துவீங்கன்னு கேட்குறாரு. நம்ம செயல் தான், அதை தான் அவங்க கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க மாறுவாங்க. சரி இவங்களே மாறிட்டாங்க, நம்மளும் மாறணுன்ட்டு மாறுவாங்க. நம்மளே சரியில்லைன்னா நம்ம இவங்களே சரியில்லை அப்படின்னு பேசுவாங்க. பிகே ஆகிட்டு இவங்களே சரியில்லை அப்படிதான் பேசுவாங்க இல்லையா? அதனால நிறைய நஷ்டம் ஏற்படுகிறதுன்றாரு. பாண்டவ அரசாங்கம் அல்லவா, உயர்ந்த தந்தை இவர் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாரு. அவருடன் தர்மராஜ் கூட இருக்கிறார். அதாவது நான்முகன் பிரம்மான்ட்டு 4 முகம் காட்டுவாங்க. டோட்டலாக அவருக்கு 5 முகம். 5 முகத்தில் அந்த உடல் உணர்வை வெட்டிடுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் உடல்ல நுழையும் போது அந்த சிவன் ஒரு தலையை வெட்டிட்டாருன்னு சொல்லுவாங்க. 5 முகத்துல ஒரு தலையை வெட்டிட்டாருன்னா அது உடல் உணர்வு. சிவன் பிரம்மா உடல்ல நுழையும் போது அந்த பழைய உடல் லேக்ராஜ் என்ற அந்த உணர்வை எடுத்துடுறாரு. அந்த பழைய உணர்வு போயிடுது. இப்போ 4 முகம் இருக்கு. மீதி 4 முகம் பிரம்மாவா இருக்கிறாரு. 4 முகத்துல இப்ப தந்தையா, ஆசிரியரா, சத்குருவா நமக்கு இருக்கிறாரு. பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு, பாடம் எடுக்கிறாரு. தந்தையா இருந்து ஆஸ்தி கொடுக்குறாரு, சத்குருவா இருந்து வழிகாட்டியா இருக்கிறாரு. இப்ப இந்த 3 ரோல் பிளே பண்றாரு. அப்புறம் 4வது தலை திரும்பும் கடைசியா நீதிபதி ரோல். அது 4வது தலை தர்மராஜ். அவர் கூடவே ஆனா இப்பயும் இருக்கிறாரு, நம்ம நோட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. தண்டனையோட டைம் வரும்போது தான் தண்டனை யார் யார் என்ன தப்பு பண்ணமோ அதுக்கான தண்டனை தர்மராஜபுரியில கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு. சின்ன தப்பா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான நம்ம நேற்று கூட சொன்னாங்களோ, தண்டனைன்னா நம்ம அபராதம் செலுத்திட்டு தான் போனோம். அது என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கு அபராதம் செலுத்திட்டு தான் போனோம். அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போக வேண்டியது வரும். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே பறந்தாம போயிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். தப்பு எதுவும் நம்ம மேலே இல்லை, நம்ம மேலே கரையே இல்லைன்னா, ஆத்மால கரையே இல்லை, ஆத்மா பியூரா போகுதுன்னா நம்ம தர்மராஜபுரியே எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாரு. சப்போஸ் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தர்மராஜபுரியை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதனால இப்போ பாபா மட்டும் இல்லை, அவர் 4 முகன்னா இருக்கிறாரு இல்லையா? 4 தலை இருக்கு. 4 தலையில இந்த பின்னாடி ஒரு தலை தர்மராஜும் அவர் கூட இருக்கிறார். தர்மராஜ் மூலமாக மிகவும் நிறைய தண்டனை அடைகிறார்கள் சொல்றாரு. அதனால பக்தியிலையும் சொல்லுவாங்க, கடவுள் பார்த்துக்குவாரு. இங்க எல்லாம் அக்கிரம அநியாயம் பண்ணாலும் மேல போய் கடவுள்கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது பாபா இங்கே நமக்கு சொல்றாரு. அதனாலதான் அது பக்தி வரைக்கும் சொல்றாங்க. அதை இது போன்ற கர்மங்களை செய்து விட்டால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதனால நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும்ன்றாரு. அதுவும் பிகே ஆயிட்டு தப்பு செஞ்சா கண்டிப்பா 100 மடங்கு தண்டனை வரும்ன்றாரு. நான் பிகேஸோட மோசமா அனுபவிக்க வேண்டி வரும். கணக்குக்கு மேல் கணக்கு அதிகரிக்கிறதுன்றாரு. ஏன்னா நாங்க 63 ஜென்ம கணக்கு வழக்கு இருக்கு, அதுக்கு மேலேயும் இந்த பாவ சுமை ஏறுதுன்றாரு. பாவம் மேல பாவம் ஏறிட்டே போகுதுன்றாரு. பாபாவிடம் முழு கணக்கும் இருக்கிறது. அவர்கிட்ட முழுசா இருக்குது நம்மளுடைய கணக்கு வழக்கு. அவருக்கு தான் எல்லா எபிசோடும் தெரியும். நமக்கு போன ஜென்மத்துல நம்ம என்னவா இருந்தோம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல என்னவா இருந்தோம், என்னெல்லாம் நம்ம பண்ணோன்றது, அது தெரியாம பண்ண தப்பு. தெரியாம தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். தெரியாமன்னா அந்த 5 விகாரத்தினுடைய வசமாகி அது சரின்னு நினச்சிக்கிட்டு தப்பு பண்ணியிருக்கிறோம். 5 விகாரம் கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு தப்பு பண்ணிட்டோம். தெரியாம தான் தப்பு பண்ணோம். அதனால அது ஒன்றும் நம்மளை தண்டிக்க மாட்டாரு. ஆனா இப்போ பிகே ஆயிட்டு நம்ம தெரிஞ்சே பண்றோம் பாருங்க அந்த தப்பு, அதுக்கு தான் 100 மடங்கு தண்டனைன்னு சொல்றாரு. ஏன்னா தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது இல்லையா யாரா இருந்தாலும். அதனால தண்டனை அதிகம்ன்றார். பாபாவோட முழு கணக்கு இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட பாவ கணக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, பகவான் உங்களை பார்த்து கொள்வார் என கூறுகிறார்கள் அல்லவா? பக்தியில சொல்லுவாங்க, நீங்க இங்க இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல, கடவுள் உங்களை பார்த்துக்குவாருன்ட்டு சொல்லுவாங்க பக்தியில. தர்மராஜ் மிகவும் கணக்கெடுப்பார் என இங்கே பாபாவே சொல்றாரு. அங்க மனுஷங்க தான் சொல்றாங்க கடவுள் உங்களை பார்த்துக்குவாருன்னு. ஆனா இங்க சிவபாபாவே சொல்றாரு,
இப்போ நான் சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப தப்பு பண்ணீங்கன்னா தர்மராஜே கணக்கெடுப்பார்ன்ட்டு அவரே சொல்றாரு. பிறகு அச்சமயம் என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த நேரத்துல நம்மளால ஒரு டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம் படிக்கிறோம், அந்த ஒரு +2வோ ஏதோ ஒன்று எக்ஸாம் படிக்கிறோம், படிச்சு எக்ஸாம் எழுதிட்டோம். எழுதிட்டு ஏதோ இஷ்டத்துக்கு அந்த டைம்ல ஒழுங்கா படிக்கல, ஏதோ ஆட்டம் போட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டோம். எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல, ரிசல்ட்டை பார்க்கும்போது பச்சாதாபப்படுவோம். என் கூட படிச்சவங்களாம் நல்ல மார்க் எடுத்தான், நான் வந்து கம்மியா எடுத்துட்டேன். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? அந்த டைம்ல முடிஞ்சு போன நேரத்தை நினைச்சு நம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா? ஐயோ அப்போ கொஞ்சம் அதிகமா படிச்சிருந்தா இவ்வளோ மார்க் வந்திருக்குமே, நான் தப்பு பண்ணிட்டேனேன்ட்டு அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் தர்மராஜ்கிட்ட தண்டனை அனுபவிப்போம். தர்மராஜோட தண்டனை வந்து இப்படிதான் இருக்கும், வெறும் பச்சாதாபமா இருக்கும். கேள்வி மேல கேள்வி கேட்பாரு, அப்ப பச்சாதாபப்படுற மாதிரி இருக்கும் அந்த தண்டனை எல்லாமே. அப்ப அந்த டைம்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்றார். ஐயோ நம்ம இப்ப கிடைச்ச நேரத்தெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்ட்டு அங்க ஒரு பச்சாதாபம் வரும். நாம் இது செய்தோம் என சாட்சாத்காரம் வேற கிடைக்கும். சும்மா விட்டா பரவாயில்ல, அது வேற காட்சி காட்சியா காமிச்சு தண்டனை கொடுப்பாரு போல இருக்கு. சரி போய் தொலை, பதவி குறைச்சிட்டேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டா பரவாயில்ல, அத மாதிரி அனுப்ப மாட்டார் போல இருக்கு. என்னென்ன செஞ்சோமோ அதை காட்சியா காட்டுவார் போல இருக்கு. அதாவது என்னென்ன, நீ வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணியா, அப்புறம் நீ இந்த தப்பு பண்ணியா, நீ உங்களுக்கு துக்கம் கொடுத்தியா, வேற இவங்க 4 நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கும், அவங்கள்ட்ட நம்ம வந்து கோபமா பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம், அந்த ஃபீல் பண்ற காட்சியை நம்ம கிட்ட காட்டுவார் போட்டு. நீ வந்து சும்மா இருந்தியா, இவங்களுக்கு போய் இவ்வளோ துக்கம் கொடுத்தியே, அவங்க ஏற்கனவே துக்கத்துல இருந்தாங்க, நெருப்பு மேல நிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை, நீ வேற 2 திட்டி இருக்கிற அவங்கள, அவங்க இன்னும் அவங்க எரியிற தீயில நீ எண்ணெயை ஊத்திருக்கிற, அவங்க எவ்வளவு துக்கப்பட்டிருக்காங்க பாரு அப்படின்ட்டு காட்டுவார். இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம காட்டும் போது எப்படி இருக்கும், நமக்கு வலிக்கும். ஏன்னா நம்ம சகோதரன் சகோதரியே கஷ்டப்பட்டாங்க, நம்மளால கஷ்டப்பட்டாங்கன்னும் போது நமக்கு வந்து அது ரொம்ப பச்சாதாபமா அந்த டைம்ல இருக்கும். அது இந்த மாதிரி தான் காட்சி காமிச்சு காமிச்சு தான் தண்டனையே. அது மாதிரி தான் கர்ப்ப சிறையில் அடைச்சி குழந்தைக்கு வந்து கர்ப்பத்திலேயே காட்சி காமிச்சு காமிச்சு தான் தண்டனை கொடுக்குறாரு 63 பிறவிகளுக்கு. இது வந்து தர்மராஜோடைய தண்டனை. அங்கேயோ சிறிது அடிதான் கிடைக்கும்ன்றாரு, இங்கேயோ நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கிறதுன்றாரு. தர்மராஜபுரியில நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கு, நீங்க பூலோகத்துல கூட கம்மியா தான் அடி வாங்குவீங்கன்றாரு. இங்க கூட அனுபவிக்கிறத விட கம்மியா அனுபவிச்சுட்டு வந்துருவீங்க, ஆனா தர்மராஜபுரியில நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கிறதுன்றாரு. அது யாருக்குன்னா தவறு செய்யறவங்களுக்கு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியுகத்தில் கர்ப்ப சிறையில் வர வேண்டியது இல்லைன்றாரு. சொர்க்கத்துல கர்ப்ப சிறையெல்லாம் கிடையாது, அங்கேயோ கர்ப்ப மாளிகை இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல கர்ப்பம் வந்து மாளிகைன்றாரு, இங்கதான் 9 மாசம் அப்படியே சிறை மாதிரி இருக்குல்ல, குழந்தை அந்த இருட்டுக்குள்ளார அப்படியே கஷ்டப்படுது. அதாவது சாப்பாடு தண்ணி எல்லாம் அந்த 9 மாசம் அனுபவிக்குது இல்ல, அது வந்து சிறை மாதிரி. ஆனா அங்க வந்து சொர்க்கத்துல மாளிகைன்றாரு. அது வந்து எப்படின்னா, அது எண்ணத்தின் மூலமா தான் குழந்தை பிறக்குது. அங்க வந்து ஒரு எண்ணம் உருவாக்குறாங்க, குழந்தை வேணும்ட்டு, உடனே குழந்தை வந்துடுது. ஆனா குழந்தை வந்து ஒரு மாளிகையில தான் இருக்குது, அதனால அது வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கும், அழாது. குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே தான் வெளியே வரும். யாரும் எந்த பாவமும் செய்யவில்லைன்றாரு. அங்க எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது. எனவே இப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடைய குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும், இந்த மாதிரி ஒரு கர்ப்ப மாளிகையில போய் பிறக்கணும். அப்படின்னா இப்பவே நான் தவறே செய்யக்கூடாது, இப்பவே நான் எப்படி இருக்கணும், அந்த தெய்வீக குழந்தையா மாறணும்ட்டு எச்சரிக்கையோட இருக்கணும். நிறைய குழந்தைகள் டீச்சரை விட வேகமாக செல்கிறார்கள். யார் பாடம் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஃபாஸ்டா கேட்கறவங்க முன்னேறி போயிடுறாங்கன்றாரு. டீச்சரை விட உயர்ந்த அதிர்ஷ்டம் உடையவர்களாகி விடுகிறார்கள்ன்றாரு. அந்த மாதிரி பாடத்தை யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களோட உயர்ந்த லக் உடையவங்களா ஆயிடுறாங்க. அதாவது ஞானத்தை கேட்டே அந்த அளவுக்கு நல்ல நடத்தையோட இருக்கிறாங்க. நன்கு சேவை செய்யவில்லை என்றால் ஜென்ம ஜென்மத்திற்கும் வேலைக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் என பாபா புரிய வச்சிருக்கிறார். இப்ப சேவை நம்ம ஒழுங்கா செய்யலைன்னா அப்புறம் வேலைக்காரன் தான் சொல்லிட்டாரு, ஜென்ம ஜென்மத்திற்கும். அதாவது ஒரு பிறவிக்கும் வேலைக்காரன் போஸ்ட் தான் கிடைக்கும்ட்டாரு. பாபா நேரில் வந்ததுமே குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராகி அமர்ந்திருக்கீங்களான்ட்டு அந்த குழந்தைகளிடம் கேட்கின்றார். எப்பயுமே பாபா மீட்டுக்கு பாபா வரும்போது ஆத்ம உணர்வுடையவரா இருக்கிறீங்களான்னு கேட்பாரு. குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா குழந்தைகளின் முன்பு இந்த மகா வாக்கியங்களை அளிக்கிறார். நம்ம வந்து தேக உணர்வுல 63 பிறவியா இருந்துட்டோம். இப்ப கூட நமக்கு என்னன்னு தோணுது, இந்த உடல் தான் நான் தானே தோணுது. மரணம்னா ஒரு பயம், இந்த உடம்பு தான் நாம, நமக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு யாரா நம்மளுடைய சுய மரியாதையில கை வச்சு ஏதாவது பேசினாங்கன்னா நான்ட்டு நமக்கு கோபம் வந்துடும். இது எல்லாமே எதனாலனா தேக உணர்வு தான்.
தேக உணர்வை விடுங்கன்றாரு. அதுக்கு நிறைய முயற்சி செய்யணுன்றாரு. ஆத்ம உணர்வு, நீங்க ஆத்மா தான், உண்மையிலே நம்ம ஆத்மா தான். நம்ம ஏன் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த உடம்பு ஒரு நாள் அழிய போகுது, அது கண்டிப்பா கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த உடல் அழிஞ்சிருச்சு, போயிடுச்சு, நான் பறந்து போயிட்டு இருக்கிறேன், நான் ஃபரிஸ்தா உடல்ல பறந்துட்டேன், அப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த உடல் உணர்வு போகும். அதனால ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதற்கு இப்ப நிறைய முயற்சி செய்யணுன்றாரு. போகும்போதும் வரும்போதும் வந்தாலும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நடக்கிறீங்க, போறீங்க, வரீங்க, எப்பவுமே நான் ஆத்மா இரு புருவ மத்தியில ஜொலிச்சிட்டு இருக்கிறேன், இந்த உடல் நான் இல்லை. அப்படின்னும் போதுதான் தைரியமே வரும். தேக உணர்வு இருந்தா பயம் வரும், உடல் உணர்வு இருந்தா பயம் வரும், ஆத்ம உணர்வு இருந்தா தைரியம் வரும். நிறைய குழந்தைகள் நாம் சீக்கிரமாக இந்த நரகத்தின் மோசமான உலகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு, சுகதாமத்துக்கு போக வேண்டும்ன்ட்டு நினைக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கு. ஏன்னா இந்த நரகம், இந்த வாழ்க்கையே மோசமா இருக்குல்ல, நிறைய பேருக்கு துக்கம். அதனால அவங்க எப்படா இந்த பிகேஸ்க்கு எப்படிதான் தாட்ஸ் வருது. பிகேஸ்க்கு என்ன தோணுதுன்னா, எப்படா இதை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போவோன்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, வாழவே பிடிக்கலன்னும் போது அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நல்ல நல்ல மகாரதிகள் கூட பலர் நினைவு செய்வதில் ஃபெயில் ஆகிடுறாங்க ஏன்னா பாபா சொல்றாரு. ஆனா அவங்க அப்படி நினைக்கிறாங்களே கோசம் பாபாவை நினைக்க மாட்டாங்க. பாபாவை நினைச்சாதானே நம்ம வந்து சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபாவை நல்ல நல்ல மகாரதிகள் கூட நினைக்கவே மாட்டாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்கன்றார். அவர்களுக்கு கூட முயற்சி செய்ய வைக்கப்படுது. ஆனா பாபா வந்து நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறாரு. யாராவது அனுப்பி விடுறாரு, யாரையாவது நம்மள்ட்ட பேச வைக்கிறாரு, பாபா பத்தி பேசுறாங்க, பாபா பத்தி பேச வச்சு நமக்கு ஞாபகப்படுத்துவாரு. அது மாதிரி யார் யாரையோ வச்சு நம்மள முயற்சி செய்ய வைக்கிறாரு. பாபா தான் அதெல்லாம் செய்யறாரு. ஏதோ ஒரு மனுஷங்க நம்ம மேல வைக்கிற அந்த கருணையில அது பாபா அவங்க மூலமா செய்ய வைக்கிறாரு. கருவியாக்கி அவங்கள வந்து நம்ம கிட்ட பேச வைக்கிறாரு. அதனால அவங்கள கூட பாபா தான் முயற்சி செய்ய வைக்கிறாருன்றார். நினைவில் இல்லை என்றால் ஒரேடியாக விழுந்து விடுவார்கள். ஏன்னா இவங்க இந்த குழந்தைகள் நினைக்கலன்னா ரொம்ப அவங்க ஒடிஞ்சு போயிடுவாங்க, ரொம்ப விழுந்துருவாங்கன்ட்டு பாபாவுக்கு தெரியும். அதனால பாபா வந்து அவங்கள யார் மூலமா எழுப்புறாரு, யாரையோ வச்சு அவங்கள முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஞானம் மிகவும் எளிதாகுன்றாரு. ஞானம் இன்னுமே ஈஸி, டெய்லி முரளி படிச்சிடலாம், முரளிலாம் டெய்லி படிச்சிடுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாபா நினைக்கிறது தான் இந்த நம்ம வந்து அந்த பயிற்சி, யோகா பயிற்சி செய்யறது தான் முக்கியம். வரலாறு புவியியல் அனைத்தும் புத்தியில் வந்துருது ஞானத்தின் மூலமா. மிகவும் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் பட கண்காட்சியில் புரிய வைப்பதில் மிக கூர்மையாக இருக்கிறார்கள் சொல்றாரு. நிறைய பெண் குழந்தைகள் பிகேஸ் வந்து கண்காட்சியில சொல்லி புரிய வைக்கிறதுல ரொம்ப கூர்மையா இருக்கிறாங்க, நல்ல நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனால் தந்தையின் நினைவில் இருக்கிறதுல நல்லா சொல்றாங்க ஞானத்தெல்லாம். ஆனா வந்து பாபாவை நினைக்காம யோகத்தோட சொன்னாதானே ஞான வாழ்ல கூர்மை, யோகான்ற கூர்மை இருந்தா தானே போய் தைக்கும். பாபா நினைவோட சொல்லும் போது தான் அது மற்றவங்க புரியும். அதனால பாபா வந்து அவரோட நினைவுல இருக்காம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா நல்ல நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறாங்க, தெய்வீக குணங்களும் இல்லை. அதே மாதிரி அன்பா பேசுறது, பொறுமையா பேசுறது, அந்த அந்த மாதிரி புரிய வைக்கிறது இல்லை. அப்படியே டான் புரிய வைக்கிறாங்க. ஆனா யாருக்கும் புரியாது. ஏன்னா பாபா நினைவு, அந்த தெய்வீக குணங்கள் இருக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் புரியும். அவ்வப்போது நினைவு வருகிறது. இப்படி இன்னும் என்னென்னவோ மனநிலைகள் குழந்தைகளிடம் இருக்கின்றதுன்றார். அவ்வப்போதுதான் பாபா நினைவே வருது. இந்த மாதிரி விதவிதமான எனக்கு குழந்தைகள், அவங்களுடைய மனநிலை விதவிதமா இருக்குன்றார் பாபா. மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க, நம்மளோட மனநிலை ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்குது. அதை பாபா கரெக்டா பார்த்துட்டு சொல்றாரு. உலகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது, சீக்கிரமாக இது முடிய வேண்டும், சீக்கிரமாக சுகதாமத்துக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதாவது பிகே ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது நம்ம எங்க போறோம், செத்தா என்ன ஆகும், இது ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு கவலையில இருந்தோம். ஆனா பிகே ஆன பிறகு பாபா சொல்லிட்டார்ல, நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போறீங்க, நீங்க வேணான்னு சொன்னாலும் அங்கதான் போகணும். பரந்தாமத்துக்கு உங்களை கூட்டு போயிடுறேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, ஏன்னா நீங்க அந்த ஞானத்தை கேட்டீங்கல்ல, அதனால சொர்க்கத்துக்கு போவீங்கன்ட்டார். அதனால இப்ப நம்ம வாயில என்ன வருதுன்னா, இங்க எவ்வளவு துக்கமா இருக்கு, இது சீக்கிரமா முடியணும், நான் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. எப்படியாவது பாபாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறாங்க. பாபா மீட்டுக்கு போகணும், பாபாவை பார்க்கணுன்ட்டு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் பாபா நமக்கு சொர்க்கத்திற்கான வழியை காண்பித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை பார்ப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறாங்களாம் சில குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட தந்தையின் முன்பு சென்று தினந்தோறும் முரளி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எப்பேற்பட்ட அப்பா வந்து எனக்கு பாடம் இருக்கிறாரு, டெய்லி போய் இவர்கிட்ட முரளி கேட்கணும்ட்டு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே எந்த சச்சரவும் இல்லை என நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள். வெளியில் இருக்கும்போது எல்லோரிடம் விடுபட்ட நிலையில் பராமரிக்க வேண்டியிருக்கிறது, இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும்ன்றாரு.
அதாவது சென்ட்ரலில் நமக்கு எந்த சச்சரவும் இல்லை, எல்லாரும் சகோதரன் சகோதரி அப்படின்ட்டு போவோம் வருவோம். ஆனால் வெளியில் வீட்டில் இருக்கும்போது எல்லாரையும் நம்ம வந்து கணவன் மனைவி குழந்தைகள் வாழும்போது விடுபட்ட நிலையிலிருந்து பராமரிக்கணும். இல்லை நம்ம அப்படியே பற்று வச்சுட்டோம்னு நினச்சிக்கோங்க, சண்டை வந்துடும், சண்டை சச்சரவு வந்துரும்ன்றாரு. ஆகவே அனைவருக்கும் பொறுமை அளிக்கிறார். இப்போ எல்லாருக்கும் பிகேஸ்க்கு பாபா பொறுமையை கொடுக்குறார். இதில் மிகவும் குப்தமான உழைப்பு இருக்கிறது. நம்ம இப்போ நினைவு செய்கிறோன்னா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நான் அமிர்த வேலை செய்கிறேன், நான் பாபா நினைக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு இப்போ 8 மணி நேரம் நினைக்கிறேன், அதெல்லாம் வாயால் சொல்லவே கூடாது, குப்தமாக செய்யணும். எதுவுமே வாயால் சொல்லக்கூடாதுன்றாரு. குப்தமான உழைப்பு இருக்குதுன்றாரு. செய்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. நினைவின் உழைப்பு யாரையும் சென்று சேரவில்லைன்றாரு. பாபா சொல்லிட்டாரு, ஒருத்தவங்க கூட சரியா வந்து பாபாவை நினைக்கல. குப்தமான நினைவில் இருந்தால் பாபாவின் டைரக்ஷன் படி நடக்கலாம்னு சொல்றாரு. குப்தமா செய்யணும்னு சொல்றாரு, யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது, குப்தமா பாபா நினைக்கணும். அப்போ பாபாவின் டைரக்ஷன் படி உங்களால நடக்க முடியும். நீங்க ஒரு நாள் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் உங்களால அமிர்த வேலை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மாயா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, இவங்களை எப்பரா கவுக்கலான்ட்டு. அதனால எது செஞ்சாலும் குப்தமா செய்யுங்க, யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்றார். தேக உணர்வின் காரணமாக பாபாவின் டைரக்ஷன் படி நடப்பதில்லை. நிறைய பேருக்கு தேக உணர்வு, அதனால ஸ்ரீமத் படி நடக்கிறதே இல்லை. காலைல எழுந்திருக்க சொன்னா முடியாது, ஏன்னா உடம்பு முடியல. அப்புறம் முரளி படிக்க சொன்னா முடியாது, எனக்கு அந்த வேலை இந்த வேலை. எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்போம். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எதனால செய்ய மாட்டோம்னா நமக்கு தேக உணர்வு. தேக உணர்வுனால தான் நம்ம சொல்றோம். ஆத்மா நம்ம இந்த தேகத்தின் காரணமாக பாபாட்ட சாக்கு போக்கு சொல்றோம். சார்ட் எழுதினால் நிறைய முன்னேற்றம் ஏற்படும்ன்றாரு. நீங்க டெய்லியுமே சார்ட் வைக்கும் போது தான் உங்களோட லட்சணம் உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க திருத்திக்குவீங்க இல்லையா, நல்ல முன்னேற்றம் ஏற்படும்ட்டு சொல்றேன்றாரு. இதை யார் கூறியது? சிவபாபா சொல்றாராம். சிவபாபா தான் சார்ட் வைங்கன்னு சொல்றாராம், பிரம்மா பாபா சொல்லல. சிவபாபா தான் சார்ட் வைங்கன்னு சொல்றாரு. டீச்சர் வேலை வீட்டு பாடம் கொடுக்கிறார் என்றால் பாபா வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னா சாரி டீச்சர், பாபா சொல்லலை, டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா செஞ்சுட்டு வராங்க இல்லையா குழந்தைகள். இங்கே நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை செய்ய விடுவதில்லைன்னு சொல்றாரு பாருங்களேன். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க பாபாவுக்கு, அவங்களே சார்ட் வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் வச்சா ஒரு நாள் வைக்க மாட்டாங்க. நல்ல நல்ல குழந்தைகளின் சார்ட் பாபாவிடம் வந்தால் பாபா எப்படி நினைவில் இருக்கிறீர்கள் என தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம சார்ட் வச்சோன்னா பாபா பார்த்துட்டு நம்ம எப்படி நினைவில் இருக்கிறோன்ட்டு பாபா நமக்கு சொல்வார். ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பிரியதர்ஷினிகள் என நினைக்கிறாங்க. அந்த உலகத்தில் இருக்கும் பிரியதர்ஷினிகள் பலவிதமாக இருக்கிறாங்க. நீங்கள் மிகவும் பழைய பிரியதர்ஷினிகள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளாம் ஒரு பிரியதர்ஷன், பாபாவுடைய பிரியதர்ஷினிகள். இப்போது நீங்கள் ஆத்ம உணர்வராக ஆக வேண்டும். அப்பதான் பாபா நினைவு அதிகமா வரும். ஏதாவது ஒன்றை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும்ன்றாரு. இப்ப வந்து கலியுகம் இல்லையா, நிறைய தவறான விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி மாயாதான், எல்லாமே மாயாதான். எல்லாத்தையும் நம்ம பொறுத்து கொள்ளதான் வேண்டும்ன்றாரு. எல்லாம் தெரிந்தவர் என்று ஆகக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு இருக்கக்கூடாது. பாபா எலும்பை கொடுத்து விடுங்கள் என சொல்றதில்ல. பாபா ஒரேடியா அப்படியே போயிட்டு உடலை மாய்ச்சிக்கங்க அப்படின்லாம் சொல்றதில்ல, எலும்பியே கொடுத்துருங்கன்னு சொல்ல. ஆரோக்கியத்தை நன்றாக வச்சுக்கொண்டால் சேவையும் நன்றாக செய்ய முடியும் என்று தான் பாபா கூறுகிறார். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உடம்பு நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பதான் சேவையும் செய்ய முடியும். சேவைன்னா என்ன, மனசா சேவையும் செய்யலாம், வாயால போயிட்டு 4 பேருக்கு ஞானத்தை சொல்லலாம், சென்டர்லையும் போய் சேவை செய்யலாம். சேவை நல்லா செய்யணும்னா உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா தானே செய்ய முடியுன்றாரு. நோயாளியாக இருந்தால் அப்படியே தானே இருக்க வேண்டும்ன்றாரு. நோயாளியா கடைசி வரைக்கும் இருந்தாலும் அப்படியே காலத்தை ஓட்டிட்டு கர்ம கணக்கை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சில மருத்துவமனைகளில் புரிய வைக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்தால் மருத்துவர்கள் இவர்களோ ஃபரிஸ்தாக்கள் என சொல்வாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம போயிட்டு புரிய வச்சோன்னா, இப்போ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்கோன்னா அங்கே கூட நம்ம வந்து இந்த நோட்டீஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்மீக சேவை செய்யலாம். அங்கே டாக்டர்ஸ் நினைப்பாங்க இவங்க என்ன ஒரு ஃபரிஸ்தா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இந்த குல்சாதாதிலாம் அப்படிதான், கடைசி நேரத்தில் அவங்க சரீரம் விடுற டைம்ல கூட ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து இவங்க உடம்பு எப்படி, ஆப்ரேஷன் நடந்த உடம்பு எப்படி இருக்கும்ட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட போனா அவங்க வந்து டாக்டர்ஸே எப்படி நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அவங்களாம் அசந்து போயிட்டாங்களாம். அந்த மாதிரி அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கோ எந்த ஒரு முகம் சுளிக்கவே இல்லையா. அதனால அவங்க அவங்க இங்க இருக்கிறதாவே தெரியல, ஒரு ஃபரிஸ்தா மாதிரி இருந்தாங்க. குல்சாத் தாதிலேருந்து பிரகாஷ்மணி தாதி வந்து எனக்கு வந்து மறுப்பூசியே போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். மறுப்பூசி போடாமலே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் ஆத்ம உணர்வில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த மாதிரி தாதிகள்லாம் அப்படி ஆன்மீக சேவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனாலும் அங்கேயும் சேவை தான். சித்திரங்களை உடன் எடுத்து செல்வார்கள். இப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்களுக்கு இரக்க மனமுடையவர் என்று சொல்வாங்கன்ட்டு பாபா சொல்றாரு.
இந்த மாதிரி யார் ஆன்மீக சேவை செய்கிறாங்களோ அவங்கள கருணை மனமுடையவங்கன்ட்டு சொல்லுவாங்க. அவங்க மேலே அவங்க கருணை மனம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்கிறார். சேவை செய்தால் ஒரு சிலர் வருவார்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ நினைவின் பலத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் மனிதர்களை கவரலாம்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம எவ்வளோ பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்கம் மனுஷங்க கவர்ந்து வருவாங்க. இதில் தான் சக்தி இருக்கிறதுன்றாரு. இதுதான் சக்தின்றாரு. மற்றபடி நம்ம போய் போய் ஞானத்தை சொல்றது வேற, தானாவே நம்மளை நோக்கி வந்து எனக்கு ஞான பாயிண்ட் 2 சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வேற. அதனால நம்மளை நோக்கி வரணுன்றாரு. அந்த மாதிரி நீங்க பாபாவை நினைக்க நினைக்க எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா, பாபாவை நினைக்க நினைக்க பாபா மாதிரியே நம்ம ஆயிடுவோம். அப்ப நம்மளை நோக்கி தானா எல்லாரும் வருவாங்கன்றாரு. ஏன்னா அந்த சக்தி இழுக்கும் எல்லாரையும்ன்றாரு. முதலில் தூய்மை, அமைதி, பிறகு சுகம் என சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கணும், அப்புறம் அமைதியா இருக்கணும், அப்புறம் சுகம். தூய்மை, அமைதி, சுகம், இதுதான் ஆர்டர்னு சொல்றாரு. நினைவின் பலத்தினால் தான் நீங்கள் தூய்மையாகலாம். ஆனா பாபா நினைக்க நினைக்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் தூய்மையாவீங்க. தூய்மை வந்தாதான் உங்களுக்குள்ளார அமைதி வரும். அமைதி வந்தாதான் நீங்க சுகமா மாறுவீங்க. மேலும் தெய்வீக குணங்களும் உங்களுக்குள்ளார வந்துருன்றாரு. பாபாவின் மகிமைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அல்லவா? பாபா எவ்வளவு சுகம் அளிக்கிறார். 21 பிறகுகளுக்கு நீங்கள் சுகத்திற்கு தகுதி அடைகிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு எவ்வளவு சுகம் அளிக்கிறார். இந்த சுகம் நமக்கு 21 பிறவிக்கு நமக்கு சுகம் கிடைக்குதுன்றார். அதுக்காக தகுதி அடையணும். ஒருபோதும் யாருக்கும் இப்ப துக்கம் கொடுக்க கூடாது. பாபா சுகம் தானே கொடுக்குறாரு நமக்கு, நம்மளும் மற்றவங்களுக்கு சுகம் தான் கொடுக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்றாரு. எண்ணத்தினால கூட கொடுக்க கூடாதுன்றாரு. நிறைய குழந்தைகள் டிஸ்சர்வீஸ் செய்து தனக்கு தானே சபித்துக் கொள்கிறார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. டிஸ்சர்வீஸ்னா சென்டர்ல வந்து அந்த மாதிரி தவறா நடந்துக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது. நிறைய பேர் வந்து ஞானத்தை வந்து நம்ம அன்பா சொல்லி புரிய வச்சாதான் எல்லாரும் வருவாங்க. அப்போ வந்து நம்ம டிஸ்சர்வீஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வரமாட்டாங்க. இன்னும் இங்கேயே இப்படி சண்டை போடுறாங்க, நம்ம இங்கே வர வேணான்ட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. அப்போ நமக்கு நாமே சபிச்சுக்கிறோன்ட்டு சொல்றாரு. மற்றவர்களை நிறைய துன்புறுத்துறாங்க. இது பாருங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பாபாவே சொல்றாரு. மற்றவங்களை நிறைய துன்புறுத்துறாங்க. அந்த மாதிரி பிகேஸ் இருக்கிறாங்க. கெட்ட பிள்ளைகள் ஆகிறார்கள் என்றால் தனக்கு தானே சபித்துக் கொள்கிறார்கள்ன்ட்டு சொல்றாரு. இப்போ பாபா பேச்சை கேட்குறவங்க நல்ல பிள்ளைங்கள், அவங்க பேச்சை கேட்காம இருக்கிறவங்க, ஸ்ரீமத் படி நடக்காதவங்க கெட்ட பிள்ளைகள் ஆகிறாங்கன்னா அவங்க தலையில அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்க, சபிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு. டிஸ்சர்வீஸ் செய்வதால் ஒரேடியாக தரம் குறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள்ன்றாரு. நிறைய குழந்தைகள் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அல்லது கோபத்தில் வந்து படிப்பை விடுறாங்கன்றாரு. கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்க? முரளி படிக்கவே மாட்டாங்க, படிக்காம போயிடுவாங்க. பலவிதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாபாவுக்கு அந்த மாதிரி பிகேஸே இருக்கிறாங்க நிறைய பேர். அவருடைய குழந்தைகள் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றார். இங்கே புத்துணர்வு அடைந்து செல்கிறார்கள் என்றால் செய்த தவறுகளுக்கு பச்சாதாபம் ஏற்படுகிறது. மதுபனுக்கு வராங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போகும்போது என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்காக பச்சாதாபப்படுறாங்க. இருந்தாலும் தவறை உணர்ந்தா கூட பரவாயில்ல. சிலர் தவறே உணரவே மாட்டாங்க, நான் செஞ்சது ரைட்டு தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. தவற உணர்ந்தா கூட பரவாயில்ல, அது பச்சாதாபம். இருப்பினும் பச்சாதாபப்படுவதால் எந்த மன்னிப்பும் கிடையாதுன்றார். பாருங்க, பச்சாதாபப்பட்டா கூட மன்னிப்பே கிடையாதுன்றார் பாபா. பச்சாதாபமே படலைன்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார் பாபா? மன்னிப்பே சுத்தமா கிடையாது. உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்களேன்னா பாபா சொல்றாரு. நீங்களே மன்னிச்சுக்கோங்க. நீங்களே, பாபா மன்னிக்க மாட்டாரு, பரிவாரமும் மன்னிக்காது. அப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்காது, தகுதி அடையவே மாட்டோம் இல்லையா, அங்க போய் பதவி அடைய மாட்டோம். அதனால இப்ப நீங்க உங்களையும் மன்னிச்சுக்கோங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எப்படி பரிகாரம் தேட முடியும்னா, பாபா அதிகம் நினைக்கணும், நினைவில் இருக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நினைவில் இருங்கள், பாபா யாரையும் மன்னிப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் மன்னிக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக நீங்க அவர் அதிகமா நினைக்கணும். அதாவது இனிமேலாவது தப்பு செய்யாம அவர் அதிகமா நினைக்கணும்னு சொல்றாரு. இதுவே படிப்பாகும். பாபா படிக்க வைக்கின்றார். குழந்தைகள் தன் மீது தானே இரக்கம் கொண்டு இப்ப படிக்க வேண்டும். முரளியை படிக்கணும், பாபாவை நினைக்கணும். செய்த தவறுக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப செய்யக்கூடாது. இப்போ அதிகமா பாபாவை நினைக்கணும். அதுதான் சொல்றாரு. நீங்களே உங்களை மன்னிச்சுக்கங்கன்றாரு. நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும்ன்றாரு. நம்ம மேலே நம்ம கருணை காட்டணும், படிக்கணும், மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். பாபா டீச்சரிடம் பதிவேட்டை கொண்டு வாருங்கள் என்கிறார். டெய்லி ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. ஒவ்வொருவரின் செய்திகளையும் கேட்டு அறிவுரை கொடுக்கப்படுகிறது. எல்லார பத்தியும் பாபா வந்து கேட்கறாரு. அந்த காலத்துல பிரம்மா பாபா கேட்டிருப்பாரு. இப்ப சென்ட்ரல்லையும் பதிவேடு ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு. வராங்களா வரலையா நோட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம சார்ட் வைக்கிறோம், அதுலேயும் பாபா வந்து பார்க்குறாரு. எல்லாரையும் செய்திகளை கேட்டு அட்வைஸ் கொடுக்கப்படுகிறதுன்றாரு. டீச்சர் புகார் கூறியிருக்கிறார் என புரிந்து கொண்டு அவர்கள் இன்னும் அதிகம் சேவைக்கு புறம்பாக நடக்கிறாங்கன்றாரு.
டீச்சர் வந்து அவங்கள பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக சேவைக்கு புறம்பாக நடக்கிறாங்கன்றாரு. மிகவும் கடினமாக முயற்சி தேவைப்படுகிறது. இப்போ ரொம்ப முயற்சி செய்யணுன்றாரு. மாயை மிகப்பெரிய எதிரியாகும். குரங்குல இருந்து கோவிலாவதற்கு தகுதி பெறவே விடுவதில்லைன்றாரு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? குரங்கு மாதிரி இருக்கிறோன்றாரு. மனுஷன் மனுஷ நிலையில இருக்கிறோம். தேவதை ஆகணும்னா அந்த மாதிரி ஆக விட மாட்டேது மாயான்றாரு. உயர்ந்த பதவி அடைவதற்கு பதிலாக இன்னும் முற்றிலும் கீழே விழுந்துடுறாங்கன்றாரு. லட்சுமி நாராயணனா ஆகணுன்றது நம்மளுடைய ஏம். ஆனா அந்த மாதிரி ஆக விடாம கீழே விழ வச்சிருது அப்படின்னு சொல்றாரு. பிறகு ஒருபோதும் எழ முடியாது. இந்த மாதிரி தவறு பண்ணாங்கன்னா ஒருபோதும் அவங்களால எழ முடியாதுன்றாரு. பாபாவை பொறுத்தவரை இறந்து விடுகிறார்கள், அவ்வளவுதான். குழந்தை வந்து பாபாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிகேலேருந்து நான் பிகே ஆயிடுச்சு. பாபா குழந்தைகளுக்கு உலகத்திற்கே அதிபதியா ஆகிறதுக்கு மிகப்பெரிய குறிக்கோள் என அடிக்கடி புரிய வைக்கிறாரு. உலகத்துக்கே அதிபதி ஆகுனா சாதாரண விஷயம் இல்ல. அடிக்கடி சொல்றாரு, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, நீங்க ஈஸியா நினைச்சுக்காதீங்க. என்ன பாபாவை நினைக்கணும், முரளி படிக்கணும், அவ்வளவுதானே, நான் நினைச்சிருவேன் படிச்சிருவேன்ட்டு ஈஸியா நினைக்காதீங்க. தெய்வீக குணங்களை தாரணம் பண்ணணும், அசுர குணங்களை விடணும். பாபா சொல்ற ஸ்ரீமத் படி ஃபுல்லா நடக்கணும். அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பெரிய மனிதர்களின் குழந்தைகள் மிகவும் ராயல்ட்டியோட நடக்கிறாங்க. இப்போ பெரிய மனுஷங்க ஒரு பணக்காரங்கன்னா அவங்க பசங்க எப்படி இருக்கும்னா ராயலா இருக்கும். இங்கேயும் தந்தையின் மரியாதை கெட்டு போக கூடாதுன்றார். இப்ப நம்மள யாரும் பெரிய மனுஷர் வந்திருக்கிறார், பெரிய உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்மளுடைய அப்பா, அவரை ரெஸ்பெக்ட் கெட்டு போக கூடாதுன்றாரு. உங்களுடைய தந்தை இவ்வளவு நல்லவர் இல்லையா, அப்பா எவ்வளோ நல்லவர். ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி, அவங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவர்னா அவங்க பிள்ளைங்க வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களும் நல்லவங்களா வளரணும்னு தானே எதிர்பார்ப்பாரு. அந்த மாதிரி இவர் நம்மளுடைய அப்பா ரொம்ப நல்லவர். அன்பே சிவம். நீங்கள் எவ்வளவு கெட்ட பிள்ளையாக இருக்கிறீர்கள் என சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் தந்தைக்கு அவமரியாதை ஏற்படுத்துகிறீங்க. இங்கேயோ ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதையை இழக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாரும் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ரெஸ்பெக்டே இழக்கிறாங்கன்றாரு. நிறைய தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கிறதுன்றாரு. இதெல்லாம் தர்மராஜபுரியில கியூவே நிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பச்சாதாப கியூ தான் அதிகமா நிக்கும் சொல்லியிருக்காரு. ஏன்னா கடைசியில அங்க போயிட்டு தான் மேல போகணும் பரந்தாமத்துக்கு. அதனாலதான் பாப் சமான் ஆயிடுங்கன்றாரு. பாப் சமான் ஆயிட்டீங்கன்னா நீங்க தர்மராஜபுரி போக தேவையில்ல, அப்படியே டைரக்டா போயிடலாம். இல்லைன்னா தர்மராஜபுரி போயிட்டு தான் போகணுன்றாரு. பாபா மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என எச்சரிக்கிறாரு. சிறை பறவை ஆகாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சிறை பறவைன்னா அங்க போயிட்டு கூண்டுல அடைச்ச பறவை மாதிரி ஆயிடாதீங்க, அப்ப வந்து கர்ப்பச்சிறையில மாட்டுவீங்கன்றாரு. துவாபர யுகத்துல இருந்து இங்கே கூட சிறை பறவைகள் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் எந்த சிறையும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அங்க கர்ப்பமும் சிறை கிடையாது, அங்க பிரிசனும் கிடையாது, அங்க சிறையும் கிடையாதுன்றாரு. அங்க வந்து சத்தியுகத்துல எதுவுமே யாரும் தவறு பண்ண மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கைதியாக்கி பிடிச்சி ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க, ஜெயிலும் கிடையாது அங்க. இங்க பாருங்க ஜெயில் இருக்குது, கைதிகள் இருக்கிறாங்க, அத சொல்றாரு. இருப்பினும் படித்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். சொர்க்கத்துல சிறையெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நல்லா படிச்சு நல்ல பதவியை அடையணும். தவறு செய்யாதீர்கள், யாருக்கும் துக்கம் அளிக்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நினைவு யாத்திரையில் இருங்கள், நினைவுதான் பயன்படும். அப்ப அடிக்கடி பாபாவை நினைக்கணும். அடிக்கடி பாபாவை நினைக்கிற பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பட கண்காட்சியில் கூட இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுங்கன்றாரு. தந்தை நினைவினால் தான் தூய்மையாகலாம். பாபாவை நினைக்க நினைக்க தான் நம்மளால தூய்மையாக முடியும். அனைவரும் தூய்மையாக மாற விரும்புறாங்க. இதுவே பதித உலகமாகும். இப்ப எல்லாருக்கும் நமக்கு எப்படி என்ன தோணுது, இந்த உலகம் வேணாம், ஒரு நரகம், அடுத்த பிறவிய வேணான்னு தான் நினைக்கிறோம். இப்ப செத்துட்டு திரும்ப இங்க போறாங்கன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? வேணாம். ஏன்னா ஏற்கனவே எவ்வளவு மோசமா இங்க இங்க பிறந்ததுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம், வேற எங்கேயாவது போய் பிறந்துட்டா என்ன பண்றது? அதனால இந்த உலகமே வேணான்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாம் தூய்மையாக விரும்புறாங்கன்றாரு. அனைவருக்கும் சத்கதியை அளிப்பதற்காக ஒரே ஒரு தந்தை தான் வராரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் வராரு. கிறிஸ்து, புத்தர் போன்றோர் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. இந்த தர்ம சாவர்கள்லாம் நமக்கு வந்து நல்ல கதியை முக்தியோ ஜீவன் முக்தியோ அளிக்க முடியாது. பரந்தாமத்துக்கோ சொர்க்கத்துக்கோ கூட்டு போக முடியாது. கடவுள் தான் நம்மளை கூட்டு போக முடியும். பிறகு பிரம்மாவின் பெயரையும் எடுக்கிறாங்க. பிரம்மாவை கூட சத்கதி அளிக்கும் வள்ளல் என சொல்ல முடியாதுன்றாரு. எந்த ஒரு தேவதைகளோ இல்ல தர்மசாவர்களோ நமக்கு சத்கதி அளிக்க முடியாது. அவர் தேவதா தர்மத்திற்கு நிமித்தமாக இருக்கிறார். ஆனா கருவியா பிரம்மா வந்து அந்த தர்மத்துக்கு கருவியா இருக்கிறார். தேவதா தர்மத்தை சிவபாபா தான் ஸ்தாபனை செய்கிறார். இருப்பினும் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்று பெயர் இருக்கிறது அல்லவா, ஆனா அவங்க மூலமா செய்யறாரு. திருமூர்த்தி பிரம்மா என்கின்றனர். இவரும் குரு கிடையாது என பாபா சொல்றாரு. குரு ஒருவரே தான், சத்குரு ஒருத்தர் தான். அவர் மூலமாக நீங்க ஆன்மீக குரு ஆகிறீங்க. மற்றவர்கள் தர்மத்தை நிறுவுபவர்கள், தர்மத்தை உருவாக்குபவர்களுக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று எப்படி கூற முடியும்ட்டு சொல்றாரு.
சத்குரு ஒருத்தர் தான், மற்றவங்கெல்லாம் சாதாரண குருக்கள் தான், தர்ம ஸ்தாபகர்கள் தான். அவங்களுக்கு சத்கதி அளிக்கும் வல்லன்னு சொல்ல முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான விஷயங்களாகின்றாரு. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் தர்மத்தை மட்டும் உருவாக்குறாங்க, அவர்களுக்கு பின்னால் அனைவரும் வராங்க. அவர்களை யாரையும் திரும்ப அழைத்து செல்ல முடியாது. அவங்களே மேலேருந்து வந்து அவங்க பின்னாடி எல்லாரும் வராங்க. அவங்க திரும்ப கடைசியில அவங்களால கூட்டு போக முடியாது. கடவுள் தான் வந்து எல்லாரையும் கூட்டு போறாரு. அவர்கள் மறுபிறவியில் வந்துதான் ஆக வேண்டும். தர்மசாவர்கள் கிறிஸ்துவுல இருந்து புத்தர்ல இருந்து எல்லாம் இப்ப ரீபர்த்ல இருக்கிறாங்க. எல்லாம் ஏதோ ஒரு வேஷத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அனைவருக்கும் இப்ப இதை புரிய வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம போய் சொல்லணும். சொன்னா யாராவது நம்புவாங்களா? இது கடவுள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்ப யாரும் மேல போகல, யாரும் ஜோதியோட ஜோதி கலக்கல, எல்லா ஆத்மாவும் ரீபத்துல இருக்கு. மறுபிறவி உண்மைன்னா எல்லாருமே இங்கதான் பிறந்திருக்கிறாங்க. தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்துவுல இருந்து இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவர் இப்ராஹிமு, புத்தர்ல இருந்து எல்லாம் இங்கதான் பிறந்திருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்கன்றத சொல்லணும். ஒரு குரு கூட சத்கதி அளிக்க முடியாது. குரு பதித பாவனர் ஒருவர் தான், அவரே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல், விடுவிக்க கூடியவர் என பாபா வந்து புரிய வைக்கிறார். நம்முடைய குரு ஒருவரே, அவரே சத்கதி அளிக்கிறார், சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் என தெரிவிக்க வேண்டும். இப்போ உலகம் ஃபுல்லா நம்ம சொல்லணும், நம்ம குரு ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் நம்மளை வந்து பரந்தாமம் சொர்க்கத்துக்கு அழைச்சி போறாருன்ட்டு சொல்லணும். சத்தியுக ஆரம்பத்தில் மிக சிலரே இருக்கிறாங்க, அங்கே யாருடைய ராஜ்யம் இருந்தது, படங்களை காண்பிக்கலாம் அல்லவான்ட்டு சொல்றாரு. சொர்க்க ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அங்க லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் தான் இருந்தது, இதெல்லாம் படத்தை வச்சு காண்பிக்கலாம் அல்லவான்றாரு. பாரதவாசிகள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் யாரு பாரதத்துல இந்துவா இருந்தாங்களோ, இந்து தர்மத்துல இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் தேவதை ஆக போறாங்க, அதனால அவங்க ஏத்துக்குவாங்க. தேவதைகளின் பூஜாரிகள் உண்மையில் இவர்கள் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தனர் என்பதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் சொல்றாரு. சொர்க்க லட்சுமி நாராயண் கோயில்ல போயிட்டு தேவதைகளை வழிபடுறவங்க இருப்பாங்க இல்லையா, லட்சுமி நாராயண் பக்தர்கள் பூஜாரிகள், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த லட்சுமி நாராயண் தான் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தாங்க. கண்டிப்பா தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம சொர்க்க வாசல் திறக்கிறாங்கல்ல, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கும் போது அது உள்ள யார் இருக்கிறாங்க? வாசப்படி திறக்கும் போது உள்ள லட்சுமி நாராயண் தானே இருக்கிறாங்க. அப்ப ஒரு காலம் இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது இவங்க தான் அதிபதியா இருந்தாங்கன்னா உடனே ஏத்துக்குவாங்க. யாரு? லட்சுமி நாராயணுடைய பூஜாரி, லட்சுமி நாராயண் கோயில்ல இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது, கண்டிப்பா இந்த உலகம் சொர்க்கமா இருந்தது. அப்ப இந்த லட்சுமி நாராயண் தான் ராஜ்யம் செஞ்சாங்க. மற்ற மக்கள் அனைவரும் எங்க இருந்தாங்க? நிச்சயமாக நிராகார உலகத்தில் இருந்தனர் என சொல்வாங்கன்றாரு. இதை கூட இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்பு ஒன்றுமே நமக்கு தெரியவில்லை, இப்போது உங்களுடைய புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறதுன்றாரு. நம்ம வந்து சொர்க்கத்துல இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் பரந்தாமத்துல இருந்தாங்க. ஏன்னா அவங்க துவாபரயுகத்துல இருந்து தானே வருவாங்க. சொர்க்கத்துல நடிக்கிறவங்க சொர்க்கத்துல வருவாங்க. சொர்க்கம் திரேதாயுகம் முடிஞ்ச பிறகு துவாபரயுகத்துல நடிப்பு நடிக்கிறவங்க அங்கதான் வந்து நடிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க எங்க இருப்பாங்கன்னா பரந்தாமத்துல இருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி நமக்கு புரியல, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொல்றாரு, இப்போ உங்க புத்தியில சக்கரம் சுழலுதுன்றாரு. படிக்க படிக்கதான் நமக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வரும். உண்மையில் 5000 வருஷங்களுக்கு முன்பு பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. ஞானத்தின் பலம் முடிவடைந்தது. ஞானத்தினுடைய பலன் முடிஞ்சிட்ட பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுது. பிறகு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரணும். அவ்வளவுதான். இப்போது நாம் புதிய உலகத்திற்கு போவோம். இதுதான் சக்கரம் சுழண்டுட்டே இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல இருந்தோம், ஞானத்தின பலனை அனுபவிச்சோம். அப்புறம் அந்த பலன் முடிஞ்சு போச்சு, பக்திக்கு வந்துட்டோம். அப்புறம் உலகம் மேலேயே வைராக்கியம் வந்துருச்சு. இப்ப திரும்ப ஞானம் அடையிறோம். திரும்ப நம்ம புது உலகத்துக்கு போவோம். இதுதான் சுயதர்சன சக்கரம். பழைய உலகத்துல இருந்து மனம் விலகி விடுகிறது. இப்ப பழைய உலகம் வீணா போயிடுச்சு இல்லையா? பழைய வீடே நமக்கு பிடிக்க மாட்டேது, பழைய உலகம் மட்டும் பிடிக்குமா? இப்ப அதுல இருந்து மனசு விலகிடுச்சு. போனா போக வேண்டியதான், எப்பனாலும் போறோம். போறதே போறோம், சொர்க்கத்துக்கு போவோம். அங்கே கணவர் குழந்தை போன்ற அனைவரும் புதிய உலக தகுதிப்படி கிடைப்பாங்கன்றாரு. இங்க இருக்கிற கணவன் குழந்தைகள்லாம் கலியுகப்படி இருப்பாங்க. கலியுக கணவர், கலியுக புருஷர், கலியுக குழந்தைங்க தான் இங்க கிடைப்பாங்க. அங்க போயிட்டோம்னா அந்த சொர்க்கத்தில் புதிய உலக தகுதிப்படி நமக்கு கணவன் குழந்தைங்களாம் கிடைப்பாங்க. இங்க இருக்கிறவங்களே அங்க வரமாட்டாங்க. அங்க எப்படி நமக்கு தகுதி இருக்கோ, வேலைக்காரன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கணவர் கிடைப்பாரு. லட்சுமியா இருந்தோம்னா நாராயணன் கணவரா கிடைப்பாரு. அதனால நம்ம தகுதிப்படி நமக்கு கணவர் குழந்தைகள் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன புருஷார்த்தம் பண்றோமோ அந்த மாதிரி நமக்கு அங்க பதவி கிடைக்கும். அந்த பதவிக்கு தகுந்த உறவினர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தை நம்மை உலகத்திற்கே அதிபதியாக பார்க்குகிறார். கடவுளே வந்து நம்மள உலகத்துக்கே அதிபதி ஆக்குறார். உலகத்திற்கே அதிபதி ஆகக்கூடிய குழந்தைகளின் எண்ணங்கள் மிக உயர்ந்ததாகவும் இருக்கும், நடத்தை மிக ராயலாகவும் இருக்கும்ன்றாரு. அவங்க போய் சும்மா சீப்பா சண்டை போடுறது, மற்றவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, கோச்சிக்கிட்டு வராம இருக்கிறது,
இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ராயலா இருக்கவங்க, உலகத்துக்கே அதிபதியாகக்கூடிய குழந்தைகள் உயர்ந்த நடத்தை இருக்கும், எண்ணங்கள் மிக உயர்ந்ததா பாசிட்டிவா இருக்கும், நடத்தை மிக ராயலா இருக்கும், சாப்பாடு கூட மிகவும் குறைவாக தான் உட்கொள்வார்கள்ன்றார் பாருங்க. இந்த பணக்காரங்களும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தேவதைகள் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்களாம் சொர்க்கத்துல. அந்த ஒரு ஸ்பூன்ல 36 வகை உணவு இருக்குமா. அந்த மாதிரி இங்கேயே நம்ம வந்து உலகத்தையே அதிபதி ஆகக்கூடியங்க சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்றாரு. அதிகமான பேராசை இருக்கக்கூடாது. சாப்பாட்டில் கூட அது சாப்பிடணும் இதை சாப்பிடணும் நிறைய சாப்பிடணுன்ட்டு பேராசை இருக்கக்கூடாது. சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்றாரு. நினைவில் இருக்கக்கூடியவர்களின் உணவு கூட மிகவும் சூட்சுமமாக இருக்குன்றாரு. யார் பாபா நினைவில் ரொம்ப இருக்கிறாங்களோ அவங்களுடைய உணவு கூட மிகவும் சூட்சுமமா இருக்குன்றாரு. நிறைய பேருக்கு சாப்பிடுவதில் புத்தி போகிறது. நிறைய பேருக்கு சாப்பாடு 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 சாப்பாடுன்னே புத்தி போகுதுன்றார். குழந்தைகளாகி உங்களுக்கு உலகத்திற்கே அதிபதி ஆகிறோம் என்ற குஷி இப்போ இருக்கிறது. குஷு தான் சத்து டானிக் மாதிரி, ஆத்மாவுக்கு குஷி தான் வந்து டானிக்கு. குஷியா இருந்தாலே பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. கேட்டோன்னா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பாடு வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, குஷியில் வயிறு நிறைஞ்சு போச்சுன்னுவாங்க. குஷியாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டிருப்பாங்க, உடனே பசிக்கவே பசிக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கே அதிபதி ஆக போகிறோன்னா ஒரு குஷி வரும் இல்லையா, அந்த குஷியில் பசிக்கவே பசிக்காதுன்றாரு. குஷி போன்ற சத்துணவு இல்லை என கூறப்படுகிறது. குஷி போன்ற டானிக் எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. எப்போதும் இது போன்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உணவு போன்றவர்கள் கூட மிகவும் குறைந்துவிடும்ன்றார். நீங்க சந்தோஷமா ஆக ஆக சாப்பாடு கூட குறைச்சலா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்கன்றார், குறைஞ்சிரும்ன்றாரு. ஏன்னா அந்த குஷி தான் நமக்கு டானிக் ஆத்மாவுக்கு. மற்றபடி உடம்புக்குலாம் அவ்வளோ சாப்பாடுலாம் தேவையில்ல. அதான் சொல்லுவாரு, ஒரு ரொட்டி போதுன்னுவாரு. இந்த உடம்புக்கு என்ன ரொம்பலாம் தேவைப்படாது. நீங்க தான் அதிகமா அதையும் இதையும் வாங்கி போட்டு சாப்பிட்டுனுக்குறீங்க. ஆனா உடலுக்கு 2 ரொட்டி இருந்தாலே போதும், அதுக்கு எனர்ஜி வந்துரும்ன்றாரு. அதனால அதிகம் சாப்பிட இப்போ வேற டயட் கான்சியஸ்ன்ட்டு சொல்றாங்கல்ல, வெளியிலே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, சாதம் வந்து ஒரு கப்பு எடுங்க, மீதி வந்து காய்கறி இவ்வளோ எடுங்க, பழம் இவ்வளோ எடுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் சாப்பிடுங்க, அப்படிதான் சொல்றாங்க டயட்டுக்கு. அப்போ உடலுக்கு என்ன தேவைப்படுது, எல்லா சத்துக்களும் தேவைப்படுது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம ஏகப்பட்டதை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அதனால நம்ம இன்னும் கேட்டால் நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலே சாப்பாடு கம்மியாக தான் போகுன்றாரு. அதிகமாக சாப்பிடும்போது எடை அதிகமாகி விடுது. யார் அதிகமாக சாப்பிட்றோமோ அவங்களுக்கு உடம்பு அதிகமாக விழுதுன்றாரு. பிறகு தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிட்டாலே என்ன பண்ணும், உண்டை மயக்கம், அப்படியே தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். பிறகு பாபா தூக்கம் வருகிறது என்கிறார்கள். பாபா எதெல்லாம் சொல்றாரு, பாபா தூக்கம் வருகிறது என்கிறார்கள். முரளி கூட கேட்க முடியல, தூக்கமா வருது. சதா உணவு ஒரே அளவாக இருக்க வேண்டும்ன்றாரு. டெய்லியுமே ஒரே மாதிரியே சாப்பிடுங்க. நல்ல உணவாக இருந்தால் நிறைய சாப்பிடக்கூடாது. சிலர் ஏதாவது ஒரு பிடிச்ச உணவா இருந்தால் நிறைய 2-3 தடவை வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நல்ல உணவாக இருந்தால் நிறையலாம் சாப்பிடக்கூடாது, எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிடணுன்றாரு. நல்லது. என்னென்னலாம் பாபா சொல்லி புரியுகிறார் இந்த முரளியில். இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நாம் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகள். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சேவையில் நியமத்திற்கு புறம்பாக நடந்து தன்னை சபித்து கொள்ளக்கூடாதுன்றாரு. சேவை செய்யும் போது தான் அந்த மாயாவே வரும். அதில் வந்து நம்ம ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா டிஸ்சர்வீஸ் ஆகிடும். டிஸ்சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம தலையிலே நம்ம மனவாரி போட்டுட்டோம்னு அர்த்தம். சபிச்சு கொள்ளக்கூடாதுன்றாரு. 2வது பாயிண்ட்டு, தன்னுடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இரக்க மனமுடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும். சாப்பிடுதல் அருந்துதல் போன்றவைகளில் பேராசையை விட்டுவிட வேண்டும்ட்டு சொல்றாரு. வரதானம், நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவி ஆகுக. இப்போ வந்து ஹானஸ்டாக இருந்து பாபாட்ட எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கோங்க. அவர் சத்தியமானவர் சிவன், அந்த பொய்யே சொல்லக்கூடாது. அவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கங்கன்றாரு. பாபாட்ட உண்மையை சொன்னாதான் நம்ம அவரும் நமக்கு வந்து, இப்போ டாக்டர்கிட்ட போய் உண்மையை சொன்னாதான் சரியான இன்ஜெக்ஷனோ சரியான மாத்திரையோ கொடுப்பாங்க. நம்ம மாட்டு நம்ம நோயை சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம விட்டோம்னா அந்த நோய் அதிகமாயிடும். அதனால டாக்டர்கிட்ட உண்மையை சொன்னோம். அது மாதிரி பாபாட்ட நேர்மையுடன் இருந்து தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவி ஆகுக. அப்பதான் முன்னேறும் கலை வரும், இல்லைன்னா அப்படியே பின்தங்கியே தான் இருப்போம். அதனால முன்னேறும் கலையின் அனுபவி ஆகுகன்ட்டு வரதானம் கொடுக்குறார். நான் எப்படி இருக்கிறேன், எதுவாக இருக்கின்றேன் என்பதனை அப்படியே தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும். பாபா நான் இன்னைக்கு அமிர்த வேலை எழுந்திருக்கல, பாபா நான் இதை பண்றேன், நான் இது சரியில்லை, நான் வந்து இப்படி பேசிட்டேன்,
நான் கோவப்பட்டேன், எல்லாமே கரெக்டா பாபாட்ட சொல்லுங்க, மத்தவங்கள்ட்ட சொல்ல வேணாம். பாபா கிட்ட சொல்லுங்க. சார்ட் எழுதுங்க, பாபா கிட்ட சொல்லுங்க. எப்படி இருக்கேன், எதுவா இருக்கேன், எதா இருந்தாலும் பரவாயில்ல, பாபாட்ட தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தும். இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனமாகும். அப்படியே டைரக்டா நேர்மையா என்னவோ அப்படியே சொல்லிடணும் பாபாட்ட. அதுதான் முன்னேறும் கலைக்கான சாதனமாகும். நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதே முயற்சிக்கான வழியை தெளிவு செய்வதாகுன்றாரு. இப்ப நேர்மையோட ஹானஸ்டா பாபாட்ட ஒத்துக்கணும். சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க, தப்பு பண்ணிட்டு கூட நான் செய்யவே இல்லைன்னுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா தேக உணர்வு. நம்ம வந்து இப்ப வந்து 5 விகாரத்துல நமக்கு என்ன பிரச்சனைன்றத கூட நம்ம நேர்மையோட பாபாட்ட லெட்டர் எழுதி சொல்லணும். எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, எனக்கு நான் சும்மா தான் இருக்கேன் ஆனா என்னை தேடி பிரச்சனை வருது. எல்லாத்தையுமே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அந்த 5னுடைய விஷயத்தையும் பாபாட்ட நேர்மையோட சொல்லணும். வெளிப்படுத்தும் போது முயற்சிக்கான வழியை அப்பதான் உங்களுக்கு தெளிவு செய்வதாகின்றார். சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக தன் மனவழி மற்றும் பிற வழியின் திட்டங்களுடன் பாபாவிடமும் நிமித்தமான ஆத்மாக்கள் முன்பாகவும் தன் விஷயத்தை வைக்கிறாங்க. சிலர் வந்து பிகேஸ் வந்து புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட மன வழி இல்ல மத்தவங்களோட வழிப்படி மத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீ போய் இப்படி சொல்லு, நீ பாபாட்ட இப்படி சொல்லு, இல்ல அந்த சென்ட்ரல் சகோதரர்கிட்ட, நிமித்த சகோதரர்கிட்ட அப்படி சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, உங்க விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. போயிட்டு மனவழி பிற வழிப்படி சொல்லுவாங்க. பாபாட்டையும் சரி, சென்ட்ரல்ல இருக்கிற சகோதர சகோதரிகள்ட்டையும் அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. இது நேர்மை அல்லன்ட்டு பாபா சொல்றாரு. மன வழியிலயோ பிற வழியிலயோ நம்ம போயிட்டு விஷயத்தெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்றோம்னா அது நேர்மைய ஹானஸ்டே அல்ல. பாபாட்டையும் நம்ம பொய்யா சொல்றோம்னா அது நேர்மை அல்ல என்பது தந்தை எப்படி தன்னை பற்றி உள்ளபடி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கிறாரோ. இப்ப பாபா எப்படி அவரை பத்தி, இப்ப பிரம்மா பாபா பாருங்க, நான் வந்து பாபா நினைக்கல, நான் பலார்னு கன்னத்துல அடிச்சுக்கிட்டேன். அவரே சொல்றாரு பாருங்க, சாப்பிடும்போது 4வது போகும்போது மறந்து போச்சு. அது மாதிரி நான் சினிமா பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே அவரை பத்தி அவர் நேராவே சொல்லிடுறாரு பாருங்க பிரம்மா பாபா. எல்லாமே சொல்றாரு. அது மாதிரி நம்மளை பத்தி நம்ம வந்து யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, பாபாட்ட சொன்னாலே போதும். அதனால இதை எப்படி நான் பாபாட்ட சொல்றது, என்ன பாபா தப்பா நினைச்சுக்குவாரோ, கடவுள் என்ன தப்பா நினைச்சுக்குவாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி சொல்றாரு. எப்படி பாபா தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி நம்மளும் பாபாட்ட வெளிப்படையா இருக்கணும். அப்பா அம்மாட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுவாங்களா குழந்தைகளுக்கு, நீ வந்து என்ன நடந்தாலும், வெளியில என்ன நடந்தாலும் அம்மா அப்பாட்ட வந்து ஃப்ராங்கா சொல்லிடு, அப்பதான் அம்மா அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா தவறு நடந்துரும்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி நம்மளும் இப்ப உள்ளது உள்ளபடி பாபாட்ட லெட்டர் எழுதணும், ஃபுல்லா சொல்லிடணும். அப்பதான் பாபா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதுக்கு நமக்கு வந்து வழி சொல்வார். ஸ்லோகன்: சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருப்பவரே உண்மையான தபஸ்வி ஆவார். அதாவது இங்க வந்துட்டு பிகே ஆயிட்டு நிறைய தியாகம் பண்ணேன், நான் அந்த தியாகம் பண்ணேன், நான் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டேன், நான் பாபாக்காக இதை தியாகம் பண்ணிட்டேன், உணவு சாப்பாடை தியாகம் பண்ணிட்டேன், எல்லாம் பாபாக்காக தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லி காட்டுறோம்ல. அதெல்லாம் அது மாதிரி சொல்லி காட்டக்கூடாது. நான் தியாகம் பண்ணேன் அப்படின்றத கூட தியாகம் பண்ணணும்னு சொல்றாரு பாபா. அதாவது நான் தியாகம் பண்றேன்ற உணர்வு கூட உங்களுக்கு வரக்கூடாது, எண்ணத்துல கூட வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்காக தானே செய்றீங்க, பாபாக்காக செய்றீங்க. சொர்க்கத்துல போய் உயர்ந்த பதவி அடையணுன்றதுக்காக இப்ப அமிர்த வேலை பண்றீங்க, அதுக்காக உணவெல்லாம் தியாகம் பண்றீங்க, எல்லாத்தையும் விடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு, இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை வந்து நம்ம விடுறோம். அதெல்லாம் எதுக்காக விடுறோம்? பாபாக்காக விடுறோம். நம்ம வந்து நமக்காக தான் எல்லாமே செய்யறோம். அதனால சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தை கூட நீங்க இப்ப தியாகம் செய்யணும். அந்த நிலையில இருப்பவர் தான் உண்மையான தபஸ்வி ஆவார்ன்ட்டு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமிங்கள், உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நிகழ்காலம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கும் நிலை கண்ணாடியாகும். இப்ப இருக்குது இல்லையா, இப்ப நடக்கிற காலம் இதுதான் ஃபியூச்சரை காட்டும் கண்ணாடி. இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர். நிகழ்கால நிலை எனும் நிலை கண்ணாடி மூலம் தனது எதிர்காலத்தை தெளிவாக காண முடியும் சொல்றாரு. இப்ப நம்மளோட நிலை என்னவோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர்ன்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர், தெளிவாக நம்மளால காண முடியுன்றாரு. நாளைய ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக நிகழ்காலத்தில் என்னிடம் ஆளுமை சக்தி எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை செக் செய்யுங்க. இன்னைக்கு நான் வந்து எவ்வளவு கட்டுப்படுத்தும், இன்னைக்கு சொன்னார்ல கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும்னு சொன்னாரு.
அப்ப ஆளுமை சக்தி, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, நான் என்ன நானே ரூல் பண்றேன்னா, மனசு பத்தி என் பேச்சை கேக்குதா, என்னுடைய கர்மேந்திரியங்கள் என் பேச்சு கேக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நான் சொல்றத நானே கேட்கறேன்னா, நான் ஆத்மா சொல்றத என் மனசு கேக்குதா, என்னுடைய புத்தி கேக்குதா, என்னோட கர்மேந்திரங்களுக்கு கேக்குதான்றதை செக் பண்ணுங்க. அதை வந்து கரெக்டா நீங்க வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்துட்டீங்கன்னா நீங்க தான் எதிர்காலத்துல ராஜ்ய அதிகாரி, சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ஆவீங்க. முதலில் சூட்சும சக்திகள் முக்கிய சேவர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீது முழு அதிகாரம் செலுத்தும் போதே தனது எதிர்காலம் பிரகாசமடைய செய்வீர்கள். ஃபர்ஸ்ட் சூட்சும சக்திகள், சூட்சும சக்திகள் மீது ரூலிங் பவர் இருக்கணும். முக்கிய சேவர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீது முழு அதிகாரம் செலுத்தணுன்றார். மனசு மீது புத்தி மீது முழு அதிகாரம் செலுத்தணும். சூட்சும எந்திரியங்கள் வந்து மனசு புத்தி தான். அது மேல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரம் ரூலிங் பவர் செலுத்தணும். இந்த மனசை வந்து கட்டுப்படுத்துங்க. அதுதானே வந்து ஏந்திருக்காத, படுத்துக்கோ படுத்துக்கோ, ஏந்திருக்காத, போகாத, முடியலல்ல ஒன்னால, படுத்துக்கோ, இதெல்லாம் யார் சொல்றது? உடம்புக்கு அவ்வளோ ஒரு இது, அந்த உடம்பு பாவமா, அது தூங்கட்டும், அது பாவம் அப்படின்ட்டு யார் சொல்றது? மனசு சொல்லுது. மனசு தான் சொல்லுது. ஆத்மால இருக்கிற மனசு, மனசு புத்தி இது ரெண்டு மேலேயும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? முழு அதிகாரம் செலுத்தணும். அப்படி செலுத்தும் போதுதான் தன்னுடைய எதிர்காலம் பிரகாசமடைய செய்வீர்கள். உங்க எதிர்காலம், ஆத்மாவினுடைய எதிர்காலம் பிரகாசமடைய செய்வீங்கன்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சூட்சும சக்திகளை கண்ட்ரோல் பண்ணுங்கன்றாரு, அதிகாரம் பண்ணுங்கன்றாரு, மனசுக்கு கட்டளை இடுங்கன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி நாம, நன்றி பரிவாரம்.